ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் பீட்ரூட். ரத்தத்தை போல் சிவப்பாக இருக்கிற இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தர ஒரு இயற்கை மருந்து மாதிரி தாங்க. இந்த பீட்ரூட் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்கறியில் ஒன்றுங்க. அதுக்கு முக்கிய காரணமே அதோட கவர்ந்து இருக்கிற நிறம் தான். அதோட நிறத்தை போலவே நம்முடைய உடலில் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஒற்றை தலைவலிக்கு தீர்வாக அமையும். ஆனாலும் எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்க மாட்டாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா உங்களால் இதை குடிக்காமல் இருக்கவே முடியாது. இது வெறும் காய்கறி இல்லைங்க, இது ஒரு ஆரோக்கிய சக்தி மையம்னு சொல்லலாம். இது ஜூஸ் வடிவில் எடுத்தோம் அப்படின்னா உடனே உடலில் புத்துணர்ச்சி தருது. ஆனால் எல்லாவற்றிற்கும் போல் இதுக்கும் சில பக்க விலைகள் இருக்க தான் செய்துங்க. இது எல்லாம் என்னென்னன்றதை பற்றி விரிவாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் ஒரு வேர் காய்கறி. இந்த பீட்ரூட்குள்ளார நைட்ரேட், ஃபோலேட், மாங்கனீஸ், இரும்பு, வைட்டமின் சி, பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் சக்தியை கூட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. இந்த பீட்ரூட் ஒரு இனிப்பு நிறைஞ்ச வேர்களில் வளரக்கூடிய காய்ங்க. இதை பெரும்பாலான மக்கள் விரும்பவும் செய்கிறாங்க, வெறுக்கவும் செய்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட் நிலை வர தற்போது உயர்ந்து வருது. அப்படிப்பட்ட இந்த பீட்ரூட்ஸை நம்ம டெய்லி பருகி வந்தால் ஏராளமான பலன்களை நம்மளால் பெற முடியும். ரத்த அழுத்தத்தை குறைக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் உதவியாக இருக்குது. பீட்ரூட் ஜூஸ் குறைஞ்ச ரத்த அழுத்தத்துக்கு உதவுதுங்க. தினமும் 8 ounce வர பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் போன்ற ரத்த அழுத்தத்தை குறைக்குது. பீட்ரூட் ஜூஸில் உள்ள நைட்ரேட்ஸ் ரத்தத்தில் கலக்கும்போது அது நைட்ரிக் அமிலமாக மாறுது. இது ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்யுது. அதனால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறை இந்த பீட்ரூட் ஜூஸை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள் வர்றதை உங்களால் உணர முடியும். இந்த பீட்ரூட் ஜூஸ் உயர் பரீட்சைக்கு தேவையான சக்தியை கொடுக்குதுங்க. 2012ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க பிளாஸ்மா நைட்ரேட் அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடலில் செயல்திறனை அதிகரிக்குது. ஸோ டெய்லி இதை 2 கப் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வந்தோம் அப்படின்னா உங்களால் 10 கிலோமீட்டர் தொலைவை 12 வினாடிகளில் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவங்களோட ஆக்சிஜன் சக்தி செலவாகுவதை குறைக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தினமும் ஜிம்முக்கு போய் கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நிறையவே எனர்ஜி தேவைப்படுங்க. அதனால் பொதுவாக அவங்க அதிக புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கொள்கிறத வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. அதோட இந்த பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து குடிப்பாங்க. இதய நோய்க்கு உதவியாக இருக்குது. இதய செயலிழப்பு உள்ளவங்களுக்கு தசைகளை வலிமை பெற செய்ய 2015ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இதயத்துக்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீராக இயங்க செய்ய இதய தசைகளை வலிமை பெற செய்யுது. இதயம் செயலிழப்பு உள்ளவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்த 2 மணி நேரத்தில் 13% வரை அவங்களோட இதய தசை வலிமை பெறுவதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸ் டிமென்ஷியா ஏற்படுவதை குறைக்குது. டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வது தடைபடுவதால் ஏற்படுற ஒரு பிரச்சனைங்க. 2011ஆம் ஆண்டு ஆய்வின்படி வயதானவங்களோட மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நைட்ரேட்டுகள் உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நினைவுத்திறன் இழப்பை குறைக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் உதவியாக இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடித்த பிறகு மூளையை MRI ஸ்கேன் செஞ்சபோது தெரிய வந்தது என்னென்னா, முன்பக்க மூளையில் அதிக ரத்த ஓட்டம் பாய்றது தெரிய வந்திருக்கு. முன்பக்க மூளை அப்படின்றது அறிவாற்றல், சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றோட தொடர்புடையது. ஸோ டிமென்ஷியாவை தடுக்க, குறைக்க இந்த உயர் நைட்ரேட் திறன் உதவியாக இருக்கும். எடையை பராமரிக்க பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே குறைஞ்ச கலோரி தாங்க கொண்டிருக்கு. இதில் எந்தவித கொழுப்பு பொருட்களும் இல்லை. இதை காலையில் ஸ்மூத்தியாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா போதுமான ஊட்டச்சத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே தேவையான சக்தியை நம்மளால் பெற முடியும். அதனால் தேவையில்லாமல் உடலில் தேங்கும் கொழுப்புகளும் தவிர்க்கப்படுது. ஸோ எடையும் ஈஸியாக குறைக்குது. புற்றுநோயை தடுக்குது. பீட்ரூட்டுக்கு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறது பீட்லைன். அது ஒரு ஆன்டி ஆக்சிடன்கள். இது தண்ணீரில் கரையக்கூடியது. 2014ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்லைன் ஆன்டி ஆக்சிடன்கள் சில புற்றுநோய் செல்களுக்கு எதிராக ஆற்றலை கொண்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கு. பீட்டாலினில் கீமோ தடுப்பு திறன்களை கொண்டிருக்கும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இது நம்மளோட உடலில் உள்ள நிலையற்ற மற்றும் தேவையற்ற செல்களை கண்டறிஞ்சு அழிக்க உதவியாக இருக்குது. இந்த பீட்ரூட்டில் பொட்டாசியம் ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. பொட்டாசியம் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோலைட் ஆகுங்க. இது நரம்பு மற்றும் தசைகளில் செயலாக்கத்திற்கு உதவியாக இருக்குது. பொட்டாசியம் அளவு குறையும் போது சோர்வு, பலவீனம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது.
குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்பிற்கு காரணமாக அமையுது. பீட்ரூட்டில் இந்த பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது. ஸோ நீங்கள் போதுமான அளவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அளவு சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் ஜூஸ் பிற தாதுக்களோட ஆதாரமாகவும் விளங்கிட்டுருக்கு. உங்கள் உடலுக்கு தேவையான தாதுக்கள் கிடைக்காவிட்டால் உடற் செயல்பாடுகள் சரிவர நடைபெறாதுங்க. சில தாதுக்கள் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும். சில தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸில் கால்சியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், சோடியம், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் சி போன்றவை இந்த பீட்ரூட் ஜூஸில் அதிகமாக இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் விட்டமின் சி சத்து அடங்கியதுங்க. விட்டமின் சி அப்படின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செல்கள் சேகரமாவதை தடுக்குது, கொலாஜன் உற்பத்தி, காயம் குணமாகுதல், இரும்புச்சத்து உறிஞ்சும் திறன் போன்றவற்றுக்கு இது உதவியாக இருக்குது. கல்லீரல் செயல்பாடு சரியா இல்லை அப்படின்னா ஆல்கஹால் அற்ற கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மோசமான உணவு பழக்கம், அதிகமான ஆல்கஹால் அருந்துதல், நச்சு பொருட்களோட வெளிப்பாடு, உட்கார்ந்த நிலையில் வேலை பார்க்குறது. பீட்ரூட்டில் பீட்டைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இது கல்லீரலில் உள்ள கொழுப்பு படிவுகளை தடுக்க அப்படி இல்லைன்னா குறைக்க உதவியாக இருக்கும். உங்களோட கல்லீரலில் நச்சுக்களிலிருந்து பாதுகாக்க பீட்டைன் உதவியாக இருக்கும். அதாவது இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இந்த பொருட்கள்லாம் அதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பீட்ரூட் ஃபோலேட் சத்து நிறைஞ்சது. ஃபோலேட் அப்படின்றது பி விட்டமின் கொண்டது. இது முதுகெலும்பு, பிஃபிட்டா மற்றும் அனன்சிஃபாலி போன்ற நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுது. இது உங்களுக்கு பிறப்பு குறைபாடு குழந்தை பெறுவதை தடுக்குது. பீட்ரூட் ஜூஸ் ஃபோலேட் அதிக அளவு உள்ளதால் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏற்ற வகையில் இருக்கும். 600 மைக்ரோகிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கொள்வது நல்லது. 2011ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட் சாறு கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் உள்ள ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது. பீட்ரூட்டில் உள்ள கொழுப்பு குறைக்கும் திறனிற்கு ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் போன்றவைகள் காரணமாக இருக்கலாம். ஸோ ஆராய்ச்சியாளர்கள் இதை நம்புகிறாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸை எப்படி குடிக்கலாம் தெரியுமா? காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது சிறந்தது. பீட்ரூட் மட்டும் இல்லாமல் கேரட், ஆப்பிள், இஞ்சி சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சுவையும் நன்மையும் கூடும். தினமும் 1/2 கப் போதுமானது. அதிகமாக குடிக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வந்தோம்னா உடல்லேருந்து நச்சு பொருட்கள் வெளியேறும். இதனால் முகத்தில் க்ளோ வரும், பிம்பிள் குறையும், சருமமும் பளபளப்பாகும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குதுங்க. இது பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் ஆகியோருக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது. என்னதான் இந்த பீட்ரூட்டில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. பியூட்டீரியா, சிலருக்கு சிறுநீர், மலம் போன்ற நிறம் சிறப்பாக மாறலாம். இது ஆபத்தில்லைங்க. கிட்னி ஸ்டோன், இதில் உள்ள ஆக்சிலேட் காரணமாக சிறுநீரக கற்கள் வர வாய்ப்பு இருக்குது. லோ பிபி, ஏற்கனவே பிபி குறைஞ்சவங்களுக்கு இன்னும் குறையலாம். வயிற்றுப்போக்கு அப்படி இல்லைன்னா வாய்வு ஏற்படலாம். அதிக அளவு எடுத்தோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள் ஏற்படும். அலர்ஜி, அரிதாக ஒரு சிலருக்கு தோல் எரிச்சல், அரிப்பு போன்றவை ஏற்படலாம். யாருக்கெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் தேவையில்லை தெரியுமா? கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் நோயாளிகள் அளவு கட்டுப்பாட்டோடு எடுத்துக்கலாம். பிபி குறைஞ்சவங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நேரடியாக அதிகமாக கொடுக்கக்கூடாது. இந்த பீட்ரூட் ஜூஸ் ஒரு அற்புதமான இயற்கை மருந்து போல் நியாயமான அளவில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யுது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அளவு முக்கியம். அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நல்லது தான் பிரச்சனையாக மாறும். அதனால் வாரத்தில் 3-4 முறை 1/2 கப் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது போதுமானது. அப்படி செஞ்சோன்னா உடல் சக்தி, தோல் அழகு, இதய ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். உங்களில் எத்தனை பேர் ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.